அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துகள். பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறான இன்று நல்லாயன் ஞாயிறாக திரு அவை நம்மை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மறைக்கல்வி வகுப்பில் மறைக்கல்வி ஆசிரியர் மாணவர்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு 1000க்கும் கூலிக்கு மேய்ப்பவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? ஆசிரியர் கேட்ட இந்த கேள்விக்கு மாணவர் யாருமே பதில் சொல்லாததான். ஆசிரியரே அதற்கு விளக்கம் தந்தார். 1000 என்பவர் ஆடுகளை அன்பு செய்பவர், மாறாக கூலிக்கு வைப்பவரோ பணத்தை மட்டுமே அன்பு செய்யக்கூடியவர் என்றார். உண்மைதானே நண்பர்களே? ஒரு 1000 என்பவன் ஆடுகளை அறிந்திருப்பான், ஆடுகளை வழிநடத்துவான், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆடுகளை அன்பு செய்து அந்த ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பார். இதற்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணமாக இருப்பவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை அன்பு செய்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக தன்னுடைய உயிரையே தந்தார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்படிப்பட்ட நல்லாயருடைய குரலை கேட்க வேண்டும். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் அங்கிருந்த யூதர்கள் இயேசுனுடைய குரலை கேட்காமல் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார். இதை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு பேசுகிற பொழுது, நீங்கள் ஒரு குற்றம் அறியாத வாழ்விற்கு காரணரான இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். இதை கேட்டுவிட்டு அவர்கள் உள்ளம் புத்துண்டு போனார்கள். அவர்கள் கேட்கிறார்கள் பேதுருவை பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போது பேதுரு சொல்கிறார், நீங்கள் மனம் மாற வேண்டும். அப்படியானால் நாம் இயேசுனுடைய குரலை கேட்க வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். ஒருவேளை அப்படி நடக்காவிட்டால் நாம் மனம் மாற வேண்டும். இது நாம் செய்ய வேண்டிய முதன்மையான செயலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய குரலை கேட்டு அவருடைய வழியிலே நடக்கிற பொழுது சில சமயங்களில் துன்பங்கள் நேரலாம், அவமதிப்புகள் நேரலாம். ஆனாலும் அந்த துன்பங்களை நாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டோம் என்றால் அது கடவுளுக்கு உகந்த செயலாக இருக்கும் என்பதை பேதுரு இந்த 2வது வாசகத்திலே சொல்கிறார். எனவே நாம் இயேசுனுடைய குரலை கேட்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும். நடக்கிற பொழுது சில சமயங்களிலே துன்பங்கள் நேரலாம், என்றாலும் கூட அது கடவுளுக்கு உகந்த செயல் என்ற தெளிவான மனநிலையோடு நாம் இயேசுவை பின்தொடர்வோம். நல்லாயன் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். ஆம்.